பெரியோர்களே, தாய்மார்களே, நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் தோறாது இருத்தல் என்ற கம்பீரமான பிரகடனத்தோடு வந்த கவிதை சூரியன் பாரதியார். அவருடைய கவிதை வரிகளிலே கூறுவதானால், அவர் 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என முப்பெரும் புலவர்களை அறிமுக செய்வார் நம் கவி. அந்த வரிசையில் 4வதாக பாரதிய போல் என்னும் பெருமையோடு அவர் பெயரை பேசி மகிழலாம். மகாகவியின் வரலாற்றை ஒழுக்குமியில் இன்று மேட்டுப்பாளையம் ராஜபுரத்தை சேர்ந்த கிராமிய கலைஞர்கள் உங்கள் முன் படைக்கிறோம். இந்த பாரதி கதையை எழுதி தந்தவர் பத்மஸ்ரீ, டாக்டர், கவிஞர், சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் என்று கூறி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். தோல் கொடுப்போம், தோல் கொடுப்போம், நாட்டுக்குத்தான் தோல் கொடுப்போம், கலை வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கிராமிய கலை வளர்ப்போம். அதையா உழுகின்ற நேரத்தில் உற்சாகம் கொண்டு பாடி மகிழ்ந்திட பாட்டுமே உண்டுதையா. அதையா செய்கின்ற வேலையில் கல்புகள் வீர வாட பட்டியிலே மெச்சுமை உண்டுதையா. அதையா கூடி மங்கைய கைகளை தட்ட கும்மி நல்ல பாட்டுக்கோ குறைகாலும் உண்டதையா. அதையா கிராமந்தோறும் பண்டிகைதான், வேடிக்கைதான், ஊரெங்கோ கூத்துக்கத்தான் ஆட்டம்பட்டம் அதையா கிராமந்தோறும் பண்டிகைதான், வேடிக்கைதான், ஊரெங்கோ கூத்துக்கத்தான் ஆட்டம்பட்டம் கொண்டாட்டத்தான். அதையா கலாச்சார பண்பாடுகள் கலைவழியில் கொண்டு வந்தார், இதிகாச இலக்கியங்கள் கலைவழியில் கற்று தந்தார். நன்னே நானே நன்னா நன்னே நானே 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 நன்னா ஆலயா முண்டி பிறந்த குலமகளே, எங்கள் மூச்சில் கலந்த தமிழ் மகளே, மூச்சில் கலந்த தமிழ் மகளே. பாடல் சிலம்பு கொலங்கி வரும் முந்தன் பாதம் இரண்டையும் வணங்குகிறோம், பாதம் இரண்டையும் வணங்குகிறோம். அதையா பாடல் சிலம்பு கொலங்கி வரும் முந்தன் பாதம் இரண்டையும் வணங்குகிறோம், பாதம் இரண்டையும் வணங்குகிறோம். அதையா அதையா வல்லு
வாழ்த்துகின்றோம் மாணிக்க வல்லிய வாழ்த்துகின்றோம் கம்பன் கிழங்கோவை தந்தாவளாங்கள் கண்மணியே மூடி தாழ்த்துகின்றோம் கண்மணியே மூடி தாழ்த்துகின்றோம் சங்கம் மதுரையில் வீற்றிருந்த எங்கள் சங்கீத வல்லிய பாத்துகின்றோம் சங்கீத வல்லிய பாத்துகின்றோம் பாரதி என்னும் யுகப்புலவன் தமிழ் பாட்டு நசதில கைகாரன் பாட்டு நசதில கைகாரன் காவிய மேதை கொடியிருப்பு காவிய மேதை கொடியிருப்பு அண்ணாவன் தன் கதையை சொல்லிடாதே எங்கள் அன்னை தமிழை வணங்குகிறோம் அன்னை தமிழை வணங்குகிறோம் அண்ணாவன் தன் கதையை சொல்லிடவே எங்கள் அன்னை தமிழை வணங்குகிறோம் அன்னை தமிழை வணங்குகிறோம் திசை கையாவன் தானே நன்னே நானே 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 நன்னாரையா தானே நன்னே நானே நன்னாரையா கவிராயன் பாட்டுரைக்க எங்கள் அதை தமிழை வணங்குகிறோம் அதை தமிழை வணங்குகிறோம் பெரியோர்களே, உள்ளத்தில் உணர்ச்சி வெள்ளத்தில் பாய்ச்சிய பாரதி பார்ப்புள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பேசுவார். ஆனால் அந்த மகாகவி பிறந்த போது நாடு அந்நியர்களின் வேட்டைக்காடாக கிடந்தது. படிமுடி தரித்த இமயம், பாடி நகர்ந்து வரும் நதிகள், பளிங்கு நீரலைகள் விளையாடும் தென்குமரி, பச்சை பசேலென்ற வயல்கள். ஆனாலும் பாரத பூமி அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியாய் அந்நியர் ஆதிக்கத்தில் சிக்கி சீர்ந்து கிடந்தது. ஆஹா, எத்தனை பெருமைகள் பூத்த நாடு, ஆனால் எத்தனை பாதாளத்தில். மாமலைகள் காவல் செய்யும் நாடு, அங்கு காங்குறமே நானே நானே நாரையா காலுயர்த்தி மாமலைகள் காவல் செய்யும் நாடு, அங்கு கார்போயர்கள் கும்மி கொட்டி அடிவர் நாடு. ரயா தேக்கு மர காடுகளில் யானை வந்து போடும், அங்கு செங்குரங்கு கனிவரிசி விளையாடும். தையா தேனருவி குரல் எடுத்து திருவுயல் பாடும்.
தென்னை மர கீற்றுகளின் மீது வழி போடும் தையா வண்டல்லிட்ட வயல்வெளியில் காவேரியும் பாயும் அங்கு வரப்புகளில் காரருமை இன்றோடும் மேயும் தையாவா அதையா நாட்டு நடும் பெண்களது தெம்மாங்கு கேட்க அதில் நாடறிந்த கவியரச பாடல்களும் தோற்கும் தையா எத்தனையோ குருமார்கள் பிறந்த வீடு இது எத்தனையோ தத்துவங்கள் புது வந்த நாடு தயா கோட்டைகளும் கொத்தளமோ வீரர்கள் தேடும் உண்டாது கொண்ட கண்கள் அம்புகளை வீசும் அந்த காரணத்தால் மறுபடியோ பாவஞ்சையில் நாடுதையா அதையா கங்கை நதி பாவங்களை கழுவுகின்ற நாடு அந்த காரணத்தால் மறுபடியோ பாவஞ்சையில் நாடுதையா அதையா பானைகளும் தலை சார்ந்து குப்பரவை கிடக்கும் அந்த பட்டி நிலம் வாழ்க்கை எப்படியோ நடக்கும் தயா அதையா பானைகளும் தலை சார்ந்து குப்பரவை கிடக்கும் அந்த பட்டி நிலம் வாழ்க்கை எப்படியோ நடக்கும் தயா
1882 செப்டம்பர் 11ஆம் நாள் தமிழகத்தின் தவன் பயனாய் காலம் கருவிலிருந்து கொடுத்த நன்கொடை திருநெல்வேலி மாவட்டம் எட்டயாபுரத்தில் பாரதி பிறந்தார். கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்து ஏற்பட்ட களங்கத்தை எட்டயபுர சீமை இந்த கட்டி தங்கும் கவிஞனை கொடுத்ததால் கரையை துடைத்துக் கொண்டது. ஆச்சரியப்படத்தக்க சிந்தனை வளமும் கவிதை உணர்வும் பூண்ட சுப்பிரமணியம் என்ற சுப்பையாவின் திறமையை மெச்சி 11வது வயதில் பாரதி என்று பட்டம் வழங்கினார்கள் புலவர் பெருமக்கள். 14வது வயதில் செல்லம்மாளோடு திருமணம், 15வது வயதில் தந்தையின் மரணம், வறுமையில் தவிப்பு, 4 ஆண்டுகள் காசியில் படிப்பு, பின் 3 மாதம் மதுரையில் சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியர் வேலை. 1904 சென்னையில் சுதேசமித்திர துணை ஆசிரியரானார் பாரதி. லோகமான பாலகங்காத திலகர் தீவிர தேசபக்தி ஆவேசமும் அன்னை நிவேதாவின் அருளரையும் மகாகவி பாரதியை புரட்சி நெருப்பாக்கி பூகம்பமாக்கி புயலாக்கி உருமாற்றிவிட்டன. அவன் சொல் புதிது, பொருள் புதிது, வளம் புதிது. நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய தமிழை வளர்த்த வீரன் நம் சுப்பிரமணிய பாரதியும் வீரன். ஆந்தைய கல்லிகள் படம் இருக்க நடந்த கனகத்து போட்டு புயல் காற்று ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய எட்டை நகர் பெற்றெடுத்த ஞானி நம் எண்ணங்களில் வட்டமிடும் தேனி. ஆந்தைய பொட்டு நிகழ் வயதினில் பட்டவர்கள் நெற்றுமார் நின்றான் புகழ் வென்றார். ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய முத்திரை புறவர் பல கோடி இவன் முத்தமிழின் நித்தகம் கொண்டாடி. ஆந்தைய மெத்தவும் அடி இவனை தரையில் வரலின் என்றார் உவகை கொண்டார். ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய சின்னம் பிஞ்சும் மனம் பேரை எங்கள் சிந்தனையில் முத்து விட்ட மேலை. ஆந்தைய அந்நிய மொழி வேவித்து கண்ணி தமிழ் காதலிக்கும் உள்ளம் ஞான வெள்ளம். ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய வீரத்தில் அகச்சொல் வேதம் நம் வெற்றி கலி கீழைய கீழம். ஆந்தைய பரறிய கப்பல் விட்ட வீரராம் சிதம்பரன் நெஞ்சம் சிவன் மஞ்சம். ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, ஆந்தைய தன்னானே நானே நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானா, ஆந்தைய இந்த என்னும் இதழை எடுத்தார் இவன் இசை முனையாக அதை தொடுத்தான். ஆந்தைய வெள்ளையார சாங்கம் தொந்தரவு கண்டு மன கொதித்தார் தடை விதித்தார். ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா, நன்னை நானே நன்னை நானே நன்னை
இவன் நீட்டி முனையாக அதை கொடுத்தான் ஆந்தைய வெள்ளையார தாங்க வரவு கண்டுமான் பொறித்தார் தடை விதித்தார் ஆந்தைய தேசபக்தி என்றே இவன் தீருகின்ற பொறியை கொண்ட ஆந்தையதை விட்டவன தமிழ் அத்தனையும் நெருப்பு மின்னல் தெரிப்பு ஆந்தைய தேசபக்தி என்றே இவன் தீருகின்ற பொறியை கொண்ட ஆந்தையதை விட்டவன தமிழ் அத்தனையும் நெருப்பு மின்னல் தெரிப்பு ஆந்தைய சீருவோர் சீரு ரௌத்திரம் பழகு தேசத்தை காத்தல் செய் என்று புதிய ஆத்திச்சூடி மணிந்த புலவன் எழுத்து கணைகளால் வெள்ளை ஆட்சியை விழா நோக துளைத்தெடுத்தான். அவன் இந்திய பத்திரிகை ஈட்டியாய் சூலமாய் எரிநெருப்பு கோலமாய் பிரிட்டிஷ் அரசின் பிடரியை குலுக்கியது. உடனே இந்திய பத்திரிகையை தடை செய்து பாரதியை வெஞ்சிரையில் தள்ள வாரண்ட் பிறப்பித்தது அரசாங்கம். நன்னே நானே நன்னை நானே நானே நன்னை நானே நானே நன்னாரையா நன்னே நானே நன்னை நானே நானே நன்னை நானே நானே நன்னாரையா தலை பகை கவிராயன் தலை பகை கவிராயன் தமிழ்நாட்டு தவ புதல்வன் திருநாடாது விடுதலை பெற அதிவேகமாய் மரமாடன்னா பணி ஆரம்பித்தார் எருமலையாய் சந்தரித்தார் தேசிய பொருளக்கம் தேசமெல்லாம் கொந்தளிக்க பண்மமரை இமய முதல் பண்மமரை இமய முதல் குமரி வரை சுதந்திர ஆவேசமாய் ஜோதின் மின்னும் கவி கோபம் இந்த என்னும் பெயரில் இதழொன்று தொடங்கி விட்டார் வெள்ளையரை தாக்கியது வெறிகொண்டார்
தம்மிட்டார் அதையா நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னா அக்னி குழம்பாய் வெளிவந்த பாரதியின் ஆவேச எழுத்துக்களுக்கு அஞ்சி அரசாங்க நடவடிக்கை எடுத்த போது 1908ஆம் ஆண்டு பாரதியார் புதுச்சேரி அடைக்கலம் புகுந்தார். 1908 முதல் 1918 வரை 10 ஆண்டுகள் புதுவையில் இருந்தார் பாரதி. அரவிந்தரும் வாவேசு ஐயரும் பாவேந்தர் பாரதிதாசனும் மற்றும் பல அன்பர்களும் அங்கு பாரதியின் உயிருக்கு உயிராய் விளங்கினார்கள். இந்தியா, கர்மயோகி, விஜயா, சக்கரவர்த்தினி என்று பல பத்திரிகைகளை நடத்தினார் கவியரசர் பாரதி. ஆமாம், புதுச்சேரியில் நமது கவிஞர் வாழும் தமிழுக்கு வளம் சேர்க்கும் எண்ணற்ற கவிதைகளையும் காவியங்களையும் படைத்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய புதுமை படைப்புகளை இங்குதான் எழுதினார். பாரதியாருக்கு 2 பெண் குழந்தைகள் தான். ஆனால் அவர் பெற்ற கவிதை குழந்தைகள் கணக்கே இல்லை. எங்கள் கவிராஜனுக்கு தாரு தயுகம் தேன் அடி 2 நிலா மலதை கடமான் அதையா அதையா மக்கள் கவிதேந்தனுக்கு தாரு தயுகம் தேன்
மணல்களோ கணக்கில்லை மான் அலையா அலையா நரம்புகளில் முறுக்கேற்றும் தான் தயிரும் தேன் அவன் நாட்டு பற்றி கவிதைகளமான் அலையா அலையா கண்ணீரில் நீந்தி வருதான் தயிரும் தேன் அவன் கரும்பு தோட்ட பாடல் அடிமான் அலையா இல்லையா உண்ண தெரிவித்தாது தானே தயிரும் தேன் அவன் கண்ணன் பாட்டு கற்கண்டு மான் அலையா அலையா பதவி வரும் தீ கொழுந்து தானே தயிரும் தேன் அந்த பாஞ்சாலி சவதமாடி மான் அலையா அலையா மாணிக்கமா மரகதானம் தானே தயிரும் தேன் அந்த மாந்தோப்பு குயில் பாட்டு மான் அலையா அலையா பழங்குமணி பாட்டு கருத்தானே தயிரும் தேன் பாப்பா பாட்டை முத்தமிடுமான் அலையா அலையா பழங்குமணி குழந்தைகளும் தானே தயிரும் தேன் பாப்பா பாட்டை முத்தமிடுமான் அலையா அலையா இதயத்திலே விளக்கேற்றும் தானே தயிரும் தேன் அவன் புதிய விஷய பாடல் அறிவான் அலையா அலையா இதயத்திலே விளக்கேற்றும் தானே தயிரும் தேன் அவன் புதிய விஷய பாடல் அறிவான் அலையா அலையா சூரியனின் மையம் அவன் தானே தயிரும் தேன் அவன் தொட்டதெல்லாம் தங்கமயமான அலையா அலையா சூரியனின் மையம் அவன் தானே தயிரும் தேன் அவன் தொட்டதெல்லாம் தங்கமயமான அலையா அவன் பாடிய பாடலில் இல்லாது இல்லை சொல்லாதும் இல்லை நாட்டு விடுதலை மொழி விடுதலை சமுதாய விடுதலை ஜாதி ஒழிப்பு தேசிய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி அப்பப்பா அவர் தொழாத துறையே இல்லை ஏழைகள் நிமிர எத்தர்கள் தொலைய சுரண்டல் மடிய சூழ்ச்சிகள் ஒழிய சமதர்மம் தலைக்க புதிய அறம்பாட வந்த அறிஞன் அளவா அவன் நன்னை நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா தானே நன்னா நானே நன்னா ஆமோதில் நானே நன்னா
நல்ல தோட்டத்தில தோட்டத்தில கொள்கை மாலை தோட்டம் அம்மா ஆமோட்டில் தானே நன்மை நானே நன்மை ஆமடிதங்க சொல்லடிமையில் பாட்டாளி தோழருக்கு நல்ல தோழருக்கு தோழருக்கு பாரதியா கூட்டாளியா ஆமோத்தில் தானே நன்மை நானே நன்மை ஆமடிதங்க சொல்லடிமையில் சமதரும பாதையிலே ஐய பாதையில பாதையில தவழ்ந்து வரும் ஞானராதா ஆமோட்டில் தானே நன்மை நானே ஆமடிதங்க சொல்லடிமையில் மாதருக்கு சம உரிமை அம்மா சம உரிமை சம உரிமை கேட்டதீவன் பாடல் வரி ஆமோட்டில் தானே நன்மை நானே ஆமடிதங்க சொல்லடிமையில் பாதகங்கள் செய்பவர்க்கு தம்பி செய்பவர்க்கு செய்பவர்க்கு பாடல்களே சாட்டையடி ஆமோத்தில் தானே நன்மை நானே ஆமடிதங்க சொல்லடிமையில் பாப்பாவுக்கு ஆத்தி துளி புது ஆத்தி துளி ஆத்தி துளி தாத்தக்களோ படிக்க வேணும் ஆமோட்டில் தானே நன்மை நானே ஆமடிதங்க சொல்லடிமையில் பாப்பாவுக்கு ஆத்தி துளி ஆத்தி துளி ஆத்தி துளி தாத்தக்களோ படிக்க வேணும் ஆமோட்டில் தானே நன்மை ஆமடிதங்க சொல்லடிமையில் தனி ஒருவன் படித்திருந்தா ஐயோ படித்திருந்தால் படித்திருந்தால் ஜகம் அடிக்க வருகாதீரை ஆமோட்டில் தானே நன்மை ஆமடிதங்க சொல்லடி
1918ஆம் ஆண்டு புதுச்சேரியை விட்டு தமிழ்நாடு திரும்பினார் கவிஞர் பாரதி. வறுமை கொத்தி குதற சுற்றி திரிந்தார். பஞ்சமோ பஞ்சம், உண்ணும் சோத்துக்கும் தின்னும் தத்தரைக்கும் பஞ்சம். இழைத்து களைத்த பாரதி 2 வருடம் துன்புற்று 1920 மீண்டும் சுதேசிமித்தின் உதவி ஆசிரியர் ஆனார். 1 வருடம் கழியும் முன்பே 1921ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி கவிதை கனல் மறைந்தது. பாரதி அமரரானார். அன்னை நானே நான் மிகத்தும் தைரை தானே நன்மை நானே நான் நயத்தானே மிகத்தும் தைரை தானே நன்மை நானே நான் அலைய சிந்தனை இமய மிகத்தும் தைரை செந்தமிழ் கங்கை ஆடு நயத்தானே நன்மை நானே அதைய மந்திரத்தில் அழகா நாடு மிக சத்தும் தைரை தானே நன்னை நானே நானே அலைய மந்திரத்தில் அழகா நாடு மிக சத்தும் தைரை மண்ணில் மாறைந்த நாடு தானே நன்மை நானே ஏற்றி வைத்த தீபமாடு மிக ரத்தம் தைரை இலக்கிய ஜோதியாடு நயத்தானே அதைய காற்றிலே அணைந்த நாடு மிக ரத்தம் தைரை காரிருள் ஆனாடு நயத்தானே நன்மை நானே அலைய அன்பில் தாவாமேந்த மிக ரத்தம் தைரை தானே நன்மை நானே நானே அலைய அன்பில் தாவாமேந்த மிக ரத்தம் தைரை அன்னை பெற்ற செல்வமாடு நயத்தானே நன்மை தானே நன்மை நானே அலைய இன்னோயே நீத்தானாடு மிக ரத்தம் தைரை எங்கள் செல்வ போனாடு மிக ரத்தம் தைரை நீரு பட்டு போனாலும் நயத்தானே நன்மை தானே மிக ரத்தம் தைரை தானே நன்மை நானே நெஞ்சில் நிறைந்த நாடு மிக ரத்தம் தைரை நீரு பட்டு போனாலும் நெஞ்சில் நீரைந்த நாடு மிக ரத்தம் தைரை நினைவில் அம்மே கலந்த நாடு
தானே நன்னே நானே நானா பிறருக்கும் தைரை தானே நன்னே நானே நானா பழைய வீணை மாறைந்தாலும் மிக தத்துவம் தைரை மீட்டு வீரல் போனாலும் தானே நன்னே நானே நானா பிறருக்கும் தைரை தானே நன்னே நானே நானா பழைய கானங்கள் போகாதாடு மிக தத்துவம் தைரை கண்ணலிசை சாகாதாடு தானே நன்னே நானே நானா மிக தத்துவம் தைரை தானே நன்னே நானே நானா தகுதிகளோம் தாராதைய கையத்தோம் கை பெரியோர்களே, வள்ளுவன், கம்பன், இளங்கோவுக்கு பிறகு தமிழுக்கு கிடைத்த தனிப்பெரும் சீதனம் மகாகவி பாரதி. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு பொதுமையாக படைக்க ஆசைப்பட்டார் பாரதி. கண்ணீர் இல்லாத புன்னகை சமுதாயக்கான ஆசைப்பட்டார் பாரதி. தன்னில் உலகையும் உலகில் தன்னையும் அனைத்து நிலையிலும் மானுடத்தின் மகத்துவம் காண விளைந்தார் பாரதி. கனவு மெய்ப்பட வேண்டும், கருதின பொருள் கைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட கவிஞரின் கனவுகள் நனவாக அவன் எண்ணங்களை செயலாக ஒன்றுபட்டு உழைப்போம், வாருங்கள் உழைப்போம் நாம் அனைவாக. நானே நானே நன்னா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நன்னா நானே நானே நன்னா ஐயா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நன்னா நானே நானே நன்னா அலையா சீரதிகம் முட்டு பேரதிகம் பெற்ற பாரதியை பாடிடுவார், அவன் பதையினை நாடிடுவார். அதையா அதையா ஆசானாய் பாரதி தாசன் கொண்டாடிய ஐயன் புகழ் பாடிடுவோம், அவன் கவியழகில் தாடுவோம். அதையா அதையா எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் குலம் இந்நாட்டில் உருவாக்குவோம், அவன் பதையினை நாடிடுவார். அதையா எல்லோரும் ஓர் நிகர் எல்லோரும் ஓர் குலம் இந்நாட்டில் உருவாக்குவோம், அவன் இதயத்தின் கனவாக்குவோம். அதையா அதையா ஜாதி வெளியறை தண்ணீரே இல்லாத பாலைகளுக்கே ஓட்டிடுவோம், அவன் பாடல் வழி காட்டுவோம். அதையா அதையா உல்லாசவாதிகள் கல்லப கோட்டையை சூழாக்கி தாக்குவோம், எல்லாருக்கும் உடமை பொது ஆக்குவோம். அதையா கோயில்களாகவே பள்ளிக்கூடங்களை கும்பாபிஷேகம் செய்திடுவோம், தமிழை
அதை கும்பிட்டு குளியற்றுவோம் அதையா நன்னே நானே நன்னா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நன்னா நானே நானே நன்னா அதையா வர்க்கங்கள் இல்லாத சொர்க்கத்தையே இந்த மண்ணிலே உருவாக்குவோம் ஆமா பாரதி எண்ணம் நிறைவாக்குவோம் அதையா நன்னே நானே நன்னா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நன்னா நானே நன்னா அதையா வர்க்கங்கள் இல்லாத சொர்க்கத்தையே இந்த மண்ணிலே உருவாக்குவோம் பாரதி எண்ணம் நிறைவாக்குவோம் நன்னே நானே நன்னா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நன்னா நானே நானே நன்னா அதையா ஞானத்தமிழ் கவி லட்சிய பூமியா பாரதத்தை புதிதாக்குவோம் அதை அவனுக்கே காணிக்காக்குவோம் அதையா நன்னே நானே நன்னா நானே நானே நன்னா நானே நானே நன்னா நன்னா நானே நன்னா ஜெயிரோம் தாராயே கையத்தோம் கை நன்னே 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 நானே நன்னே 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 கும்மியடி நம்ம மருதை பாடு கும்மியடி வீரக்கதைகளை சொல்லியடி அந்த வீரர்கள் கதையை சொல்லியடி அரே நாடில பஞ்சாலங்குச்சி கோட்டைய கட்டினா ரூமத்தூர அங்கல எகரை தோக்கடித்து ஆத்திரம் கொண்டாரு பாண்டியாரு அந்த வீரரும் தீரரும் சென்று கொண்டார் அந்த வெள்ள தூரைகளும் மச்சம் கொண்டார் சின்ன தூரையும் முன்ன செல்ல சிவைய திரண்டு போகுதம்மா காளையார் கோவில காட்டுக்குள்ள காகம்பார கதை சூறச்செடி அந்த சூறச்செடிக்குள்ள சண்டை நடக்குது தொடர்ந்து வாரம் அண்ணன் மாற ஐயா கையில வாளோடு கண்ணுல தீப்பொரு கண்டு நடுங்குது விரைங்கோ காத்து மழையிலும் நன்னானே நன்னானே நானே நன்னானே நன்னானே விரங்கிகளுக்கு அஞ்சாத நஞ்சத்தை சோகம் விழுங்கி சாத்துதம்மா மருது வட்டி கோலபுரத்துல மருது விழி வட்டாரம்மா மருதையும் மன்னம் மருதையும் சொந்த பந்தங்கால அத்தனையோ பொன்னா பாவிகள் தூக்கலுக்கு அதை கண்டு மனம் பாதச்சுதம்மா நன்னே 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 நானே நன்னே நன்னானே காளையோ காளையே காட்டுக்குள்ள ரெண்டு கண்ணிக்காளியாத மாமரங்க காளையோ
கோவில்ல காட்டுக்குள்ள ரெண்டு கண்ணிக்கு அடியாத மாமரங்க அது தூக்கவில்லை காக்கவில்லை நம்ம மருது வரும் சாகவில்லை அது தூக்கவில்லை காக்கவில்லை நம்ம மருது வரும் சாகவில்லை நன்னானே 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 நானே நன்னானே 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 அடி போறந்தது முன்னாலே நாங்க அடி பழகினம் முன்னாலே நன்னானே 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 அவனி மாத தாவணி போட்டுக்க பவன செஞ்சல சின்ன பொண்ணு நன்னானே 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 காதியில பொன்னாகி அவ பட்டு கூடங்கின கண்ணாகி நன்னானே 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 ஐப்பசி மாசத்தில் ஆசை வளர்ந்ததை என்னையிடம் சொன்ன சின்ன பொண்ணு நன்னானே 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 கார்த்திகை மாதத்து தீபத்திலே ஒரு காதல் பிறந்திட்ட நேரத்திலே நன்னானே 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 மார்கழி நாளை கணிக்கையிலே அவ மஞ்சள பூசி குளிச்சாளா நன்னானே 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 வழி போறந்தா வழி போறக்குன்னு எங்கி கிடந்தாள சின்ன பொண்ணு நன்னானே 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 ஆசியில வந்து பேசி முடிச்சுக்க மாமன் கடிதம் எழுதி விட்டான் நன்னானே 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 மாமன் கடிதமே மனதை குளிக்கிட மங்கையின் உள்ளமே போராட நன்னானே 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 பங்குனி மாதத்து தேரோட அந்த பாவையின் கண்ணிலே நீரோட நன்னானே 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 சித்திரை மாதத்தில் ஓடை எழுதிய சீக்கிரமாகவே கட்டி வைத்தார் நன்னானே 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 வைகாசி மாதத்தில் நாள் குறித்து நல்ல வாழை மரத்துக்கு ஆள் அனுப்பி நன்னானே 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 வீதி வழி எங்கும் கோலமிட்டு நல்ல விண்ணதிரவுமே மேலங்கொட்ட நன்னானே 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 மங்கள வாத்தியம் கொட்டி முழங்கிட மஞ்ச கைத்த கட்டினானா நன்னானே 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 ராணி போறந்த மறுநாள் அவன் குட்டி மலை பக்கம் போனாங்க நன்னானே 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 வானிலவை கண்டு தேனிலவை உண்டு வாழ்க்கை சோகத்தை அடைஞ்சாங்க நன்னானே 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 ரெண்டாம் மாசத்தில ஒடியடி விளையாடினாங்க நன்னானே 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 ஒன்னா ரெண்டாம் மாசத்தில ஒடியடி விளையாடினாங்க நன்னானே 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 நாலாம் மாசத்தில முகஞ்ச வச்ச பேசினாங்க நன்னானே 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 அஞ்சாகாரம் மாசத்தில அண்ணாம் போல நலை நடந்தா நன்னானே 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 அஞ்சாகாரம் மாசத்தில அண்ணாம் போல நலை நடந்தா நன்னானே 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 எட்டாம் மாசத்தில வைக்க பயந்து நின்னா நன்னானே 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 எட்டாம் மாசத்தில வைக்க பயந்து நின்னா நன்னானே நன்னானே நன்னானே
முத்து ஒண்ணு ஒன்பது பத்தாம் மாசத்தில எடுத்தா முத்து ஒண்ணு